டைரக்டர் மிஷ்கின் மூவி அப்படின்னாலே கால் ஷாட், டார்க் லைட்டிங், ஆர்டிஃபிஷியல் பாடி லாங்குவேஜ், வைலன்ஸ் அப்படின்னு பொதுவான விஷயங்கள் எல்லா படத்துலையும் இருக்குது அப்படின்ற பரவலான கருத்து இருக்குது. ஆனால் இன்னும் ஆழமாக பார்த்தா அவரோட எல்லா படங்கள்லையுமே இருக்கிற காமனான தீம் குற்ற உணர்வு. ரஷ்யன் லிட்ரேச்சரில் மிகுந்த ஈடுபாடு உள்ள மிஷ்கின் தாஸ்தாவஸ்கியோடைய இடியட் அப்படின்ற நாவலில் உள்ள பிரின்ஸ் மிஷ்கின் அப்படின்ற கேரக்டரில் இன்ஸ்பயர் ஆகி தான் தன்னோட சண்முகராஜா அப்படின்ற பேரை மிஷ்கின் மாற்றிக்கிட்டாருன்னு நம்மள பல பேருக்கு தெரியும். ஆனால் அதே தாஸ்தாவஸ்கியோடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் நாவலில் உள்ள தீமை தான் தன்னோட ஒவ்வொரு படத்துலையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நாவலுடைய மெயின் தீம் என்னென்னா, ஒரு கிரைம் பண்ணவனுக்கு அவனுடைய குற்ற உணர்வு எந்த வகையில் அவனுக்கு தண்டனையாக அமையுது அப்படிங்கிறது தான். இதே குற்ற உணர்வு அப்படிங்கிறது தான் மிஷ்கினுடைய பெரும்பான்மையான படங்களில் மெயின் தீமாக இருக்குது அல்லது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. சித்திரம் பேசுதடி படத்தில் சாருவுடைய அப்பா தான் ப்ராஸ்டிடியூட் வீட்டுக்கு போனதுக்கான பழியை தான் வருங்கால மாப்பிள்ளை திரு ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற குற்ற உணர்வால் தற்கொலை பண்ணிப்பார். இந்த சீன் தான் படத்தோட போக்கையே மொத்தமாக மாற்றும். 5வது படத்தில் சத்யா எஸ்ஏ எக்ஸாமை ஃப்ராடு பண்ணி பாஸ் ஆகிடுவான். ஆனால் அவனோட ஃப்ரெண்டு கிருபா நல்லா படித்து ஃபெயில் ஆகிடுவான். இதனால் கிருபா தப்பான வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போவான். இதனாலேயே சத்யா கதை ஃபுல்லாக ஒரு குற்ற உணர்விலேயே இருப்பார். இதே மாதிரி நந்தலாலா படத்தில் பாஸ்கர் மணி தன்னோட அம்மாவை கிளைமேக்ஸில் பார்க்கும்போது ஏற்பட்ட குற்ற உணர்வு, தான் ஒரு பெஸ்ட் சிபிசிஐடியாக இருந்தும் கூட காணாமல் போன தான் தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற யுத்தம் செய் ஜேகே உடைய குற்ற உணர்வு, தான் ஒரு பெய்டு கில்லராக இருந்தால் கூட ஒரு கண்ணு தெரியாத அப்பாவி சின்ன பையனை கொண்டுட்டோமே அப்படின்ற ஓனாயி மாட்டுக்குட்டி முல்ஃபுடைய குற்ற உணர்வு, ஒரு பிட் பாக்கெட்டை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்த நம்மளால் அந்த பொண்ணோட உயிரை கடைசியாக காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற துப்பறிவாளன் கனியன் பூங்குன்றனுடைய குற்ற உணர்வுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக தான் பிசாசு படத்தோட சித்தார்த் கேரக்டர் அமைஞ்சிருக்கும். ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கிடக்கிற யாருன்னே தெரியாத பவானியை ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பார். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு இறந்து போயிடும். தான் காப்பாற்ற நினச்ச பொண்ணு தான் கண்ணு முன்னாடியே செத்து போனதை நினச்சி பல நாள் குற்ற உணர்வால் இருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கே காரணம் தான் அப்படின்னு தெரியும் போது உச்சத்துக்கு போகிற அவரோட குற்ற உணர்வு சாவை விட கொடுமையான தண்டனையை அவருக்கு கொடுக்கும். லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற கான்செப்டை சினிமாவில் பயன்படுத்துறதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ண மிஷ்கின் தான் அதே கான்செப்டை இவ்வளோ புதுமையாகவும் பொயட்டிக்காகவும் திராஜடியாகவும் இந்த காட்சியில் பயன்படுத்தியிருப்பார். மேம்போக்காக பார்க்கும்போது தான் காதலிக்கிற பையன் கூட இருக்க ஆசைப்படுற ஒரு பிசாசு மாதிரி தான் அக்கதை அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த பிசாசோடைய உண்மையான நீட் என்னென்னா, தன்னோட அப்பா தன்னை கொன்னவனை எப்படியும் கொலை பண்ணுவார், அவர்கிட்ட இருந்து சித்தார்த்தை காப்பாற்றணும் அப்படின்றது தான். அதனால தான் சித்தார்த் வீட்டில் பவானியுடைய அப்பா தான் எண்ணத்தை வெளிப்படுத்தின உடனேயே அவரை விட்டுட்டு அந்த பிசாசுன்ற தேவதை போயிடும். அதே காரணத்தால் தான் சித்தார்த் உண்மையை தெரிஞ்சுக்க விடாமல் பல வகையில் தடுக்கும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சித்தார்த்தை தான் அப்பா கிட்ட போக விடாமல் தடுக்கும். கடைசியில் தான் அப்பா சித்தார்த்தை மன்னிச்ச உடனேயே அமைதியான முறையில் தனக்கான அமைதியை தேடிக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக குற்ற உணர்வு அப்படின்ற கொடுமையான தண்டனையை சித்தார்த்துக்கு கொடுத்துட்டு போயிடும். பேய் அப்படின்னாலே வன்முறை அப்படின்றத தாண்டி காமெடி ஆபாசம்னு மட்டமான முறையில் சித்தரிச்சுக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் பிசாசை ஒரு குழந்தையாகவும் தேவதையாகவும் காட்சிப்படுத்தியிருப்பாரு நம்ம மிஷ்கின். டைரக்டர் மிஷ்கின் இந்த படத்தோட திரைக்கதையை ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருப்பாரு. படத்தில் இல்லாத சில டீட்டெயில்ஸ் இந்த புக்கில் இருக்கும். குறிப்பாக பிசாசை படத்தில் சில இடங்களில் விஷுவலாக காட்சிப்படுத்தாத மிஷ்கின் இந்த புக்கில் தன்னோட எழுத்து மூலமாக உலாவ விட்டுருப்பாரு. இன்டர்வல் பிளாக்ல தன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சித்தார்த்தை நினச்சி அந்த பிசாசு அவளை குரலில் அழுகிற மாதிரியான ஒரு சீன், பவானியோட அப்பா கிட்ட பவானியை கொண்டவங்களை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சித்தார்த் சொல்லி அவர்கிட்ட இருந்து கத்தியை வாங்குவார். அந்த சீனோட எண்டில் அந்த பிசாசு ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்துற ஒரு சீன். உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சித்தார்த் கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது அந்த பிசாசு தடுக்கிற மாதிரியான ஒரு சீன் அப்படின்னு பிசாசுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் தன் திரைக்கதை புக்கில் மிஷ்கின் கொடுத்துருப்பாரு. அடுத்ததாக கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்ற டிஸார்டர் இந்த படத்தில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். பொதுவாக கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா நம்மள பெரும்பாலானோருக்கு தோன்ற விஷயம், இந்த டிஸார்டர் வந்தவங்களுக்கு எல்லா கலருமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியும் அப்படின்றது தான். ஆனால் ஒரு கலர் இன்னொரு கலராக தெரியறதும் கலர் பிளைண்ட்னஸ் தான். இதே ப்ராப்ளம் இன்னைக்கு சினிமா ரசிகர்கள் பல பேருக்கு ஆஸ்தான இயக்குனராக இருக்கிற கிறிஸ்டோபர் நோலனுக்கு இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. இந்த கான்செப்டை இந்த படத்தில் எங்கேயுமே டைலாக் மூலமாக கன்வே பண்ணாமல் முழுக்க விஷுவலாக தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட மேஜர் ட்விஸ்டாகவும் அமையும். அடுத்ததாக இந்த படம் பேசக்கூடிய மனிதம். பிசாசு சித்தார்த் மேலே காட்டக்கூடிய அன்பு மட்டும் இல்லாமல் தன்னை அடித்து காயப்படுத்தின பக்கத்து வீட்டு குடிகாரனை அவனுக்கு அடிப்பட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க சித்தார்த்துடைய அம்மா. இந்த அன்பு அதே குடிகாரன் அடுத்த சீனில் சித்தார்த்தோட அம்மாவுக்கு அடிப்பட்டதும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவான். ஆனால் குடிகாரன் சித்தார்த்தோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த சீன் படத்தில் இருக்காது, பிசாசு திரைக்கதை புக்கில் இருக்கும். சித்தார்த் அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு செய்யக்கூடிய உதவி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பவானியுடைய அப்பாவுக்கு செய்யக்கூடிய உதவின்னு படம் முழுக்கவே மனிதநேயத்தால் நிறைஞ்சிருக்கும். ஆனால் இது எதுவுமே வலிஞ்சு திணிச்ச மாதிரியோ ஒரு பிரச்சாரம் மாதிரியோ இல்லாமல் கதையோட தேவைக்கேற்ப கவித்துவமாகவும் தனித்துவமாகவும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். குற்ற உணர்வு அப்படின்ற கான்செப்டுக்கு அப்புறமா மிஷ்கினுடைய எல்லா படங்களையும் பேசப்பட்டிருக்கிற உணர்வு இந்த மனிதம் தான்.
படத்தோட முதல் செகண்ட்லேயே கதையை ஆரம்பித்து வச்சு ஆடியன்ஸை கட்டி போடுற மாதிரியான படங்கள் தமிழில் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட படங்களில் பிசாசு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது. இப்படிப்பட்ட ஒரு படைப்புக்கு பேயை நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டிட்டதால இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் கிடையாது, அதனால் இதுக்கு யூ சர்டிஃபிகேட் தர முடியாதுன்னு சொன்ன சென்சார் போர்டுடைய கடமை உணர்ச்சியை என்ன சொல்லி பாராட்டுறதுனே தெரியல. ஒரு முறை மிஷ்கின் கிட்ட நீங்கள் ஏன் அரசியல் சார்ந்த படம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மனிதனுடைய உளவியல் தான் என்னுடைய அரசியல், அதில் ஏற்படுற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சொல்கிறது தான் நான் கையாளக்கூடிய சப்ஜெக்ட், எப்போவுமே வெளிப்புற அரசியலை நான் தொட மாட்டேன், வெற்றிமாறன் ரஞ்சித் மாதிரியான ஆளுங்க அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த அரசியலை தான் சித்திரம் பேசுதடியில் தொடங்கி சைக்கோ வரைக்கும் தான் எழுதி இயக்கின படங்கள்லையும், சவரக்கத்தி சூப்பர் டீலக்ஸ் மாதிரி தான் எழுத்து மட்டும் பயன்பட்ட படங்கள்லையும் மிஷ்கின் அழுத்தமாக பதிவு பண்ணியிருப்பார். பிசாசு மட்டும் இல்லாமல் ஓனாயமாட்டுக்கிட்டையும், யுத்தம் செய், நந்தலாலா, அஞ்சாதே அப்படின்னு மிஷ்கினுடைய 5 திரைப்படத்தோட திரைக்கதைகள் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. மிஷ்கின் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நல்ல சினிமாவை நேசிக்கிற அத்தனை பேருக்குமே இந்த புக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படத்தில் இல்லாத பல சீன்ஸ் இந்த திரைக்கதை புக்கில் இருக்கும், அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். பொதுவாகவே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸ் அப்படின்னாலே பெரும்பாலான படங்கள் கதாநாயகனுடைய இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ண மூவிஸாக தான் இருக்கும். ஹீரோ சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட உலக அளவில் வெளியாகிற பல படங்கள் இதே கேட்டகரி தான். புத்திசாலித்தனம் வெளிப்படுற ஒவ்வொரு தருணத்திலையும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கூஸ்பம் தரக்கூடிய காட்சிகளும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல தான் யுத்தம் செய் படம் மற்ற படங்கள்ல இருந்து தனித்துவம் பெறுது. அதாவது இன்வெஸ்டிகேஷன் படங்களுக்கே உரிய புத்திசாலித்தனமான கதாநாயகனாக இருந்தும் அவன் செயல்கள் எல்லாமே ஒரு ஹீரோயிக்காக இருக்காது. அவனுடைய மனநிலை முரண்பாடு தான் திரைக்கதையில் முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்கும். சைக்காலஜிக்கல் டைம்ல வாயுவரிசம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. அதாவது அடுத்தவங்களோட லைஃபை அவங்களுக்கே தெரியாம பார்க்கறதுல இன்பம் அனுபவிக்கிற கண்டிஷன். நம்மள பல பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கண்டிஷன் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இருட்டறையில இருந்து திரையில நடக்கிற விஷயங்களை பார்க்குற தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இதே கேட்டகரி தான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் டீப்பா சொல்லணும்னா பிக் பாஸ் எல்லா மொழிகள்லையும் எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரியான படங்கள் இருக்கிறதே இங்கே குதிரை கொம்பாக இருக்கும்போது ஒரு டிவி நிகழ்ச்சி ஏன் இப்படி ஆரம்பிக்கிற எல்லா மொழிகள்லையும் எல்லா சீசனுமே ஹிட் ஆகுது அப்படின்னு யோசிச்சா வாயுவரிசம் அப்படின்ற கண்டிஷனுடைய வீரியம் நமக்கு புரியும். அடுத்த சைக்காலஜிக்கல் கண்டிஷன் சாடோமேசோகிசம். அதாவது நார்மலான உடலுறவு கொள்கிற செக்ஸ் லைஃபோட நிற்காம அடுத்தவங்களை துன்புறுத்துறது மூலமாகவும் தன்னை மற்றவங்க துன்புறுத்துறது மூலமாகவும் செக்ஷுவல் ப்ளஷர் அடைகிற கண்டிஷன் பேர் தான் சாடோமேசோகிசம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சாடிசம் அப்படின்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது மூலமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறது, மேசோகிசம் அப்படின்னா தன்னையே கஷ்டப்படுத்திக்கிறதுல சந்தோஷம் அனுபவிக்கிறது. இந்த 2 கண்டிஷனும் சேர்ந்த ஒரு நிலை தான் இந்த சாடோமேசோகிசம். நம்மள பெரும்பாலானோருக்கு நார்மல் லெவலில் இருக்கிற இந்த 2 கண்டிஷனும் வரம்பு மீறும் போதும் உச்சநிலை அடையும் போதும் ஏற்படக்கூடிய கொடூரமான பின்விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், ஒரு நல்லவனுடைய மனசாட்சி அப்படின்ற கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற கொடூர மிருகம் வெளியில் வந்தால் அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் ரத்தம் நிறைந்த வன்முறையோட சொல்கிற படம் தான் யுத்தம் செய். தான் ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸராக இருந்தும் காணாமல் போன தன்னோட தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற குற்ற உணர்வுலையும் பாச போராட்டத்திலையும் தவிக்கிற ஜேகே கிட்ட வர்ற சீரியல் கில்லர் கேஸ், தங்களுடைய மகளை மட்டும் இல்லாமல் பல பெண்களுடைய வாழ்க்கையும் சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற மாஃபியா கும்பலில் உள்ளவங்களை தொடர்ச்சியாக கொலை பண்ணுற சீரியல் கில்லர் ஃபேமிலி, போலீஸ் அதிகார துணையோட தொடர்ச்சியாக பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து வயசான கிழவன்களுடைய கண்களுக்கு விருந்து வச்சு அதன் மூலமாக பெருசாக சம்பாதிக்கிற மாஃபியா கும்பல், வயசானாலும் செக்ஸ் ஆசைகள் அடங்காமல் பணத்தை கொட்டி கொடுத்து மாஃபியாக்கள் உதவியால் தங்களுடைய வன்புணர்வு இன்பத்தை அனுபவிக்கிற பணக்கார வயசான கிளக்கூட்டம். இப்படி 4 கூட்டத்துக்குள்ள நடக்கிற சதுரங்க ஆட்டம் எப்படி ஒரு புள்ளியில வந்து சந்திச்சு முடியுது அப்படிங்கிற அடர்த்தியான கதையையும் வலுவான திரைக்கதையையும் கொண்டதுதான் யுத்தம் செய் திரைக்கதை. அந்த மாஃபியா கூட்டத்தில் மாட்டிக்கிட்ட ஜேகே உடைய தங்கச்சியும் சீரியல் கில்லர் குடும்பத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவி செய்கிற டாக்டர் ஜூராஸும் இந்த சதுரங்க ஆட்டத்தில் சாதாரணமாக உழவுற முக்கியமான புள்ளிகள். ஒரு திரைக்கதைக்கு தேவையான வலுவான முரண்பாடுகள் அத்தனையும் சரியான விதத்தில் கணக்கச்சிதமாக இந்த திரைக்கதையில் அமைஞ்சிருக்கும். சீரியல் கில்லரை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஜேகேக்கு எக்ஸ்டர்னல் ஜேர்னியாகவும், தான் தங்கச்சியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இன்டர்னல் ஜேர்னியாகவும் இருக்குது. தன்னோட எக்ஸ்டர்னல் ஜேர்னியில் பயணிக்கும் போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக ரவுடிங்க கிட்ட அடித்து உண்மையை வரவழைக்கிறதும் மற்றவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாக நடக்கிற விதமாகவும், தன்னுடைய இன்டர்னல் ஜேர்னியில் பயணிக்கும் போது குழந்தைகிட்டையும் அதனுடைய அம்மா கிட்டையும் இயலாமையில் கெஞ்சுற மாதிரியும், ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு தான் ஒரு அதிகாரி அப்படின்றத மறந்து டீ வாங்கி கொடுத்து விசாரிக்கிற மாதிரியும் முரண்பட்ட கதாபாத்திரமாக ஜேகே கேரக்டரை வடிவமைச்சிருப்பாரு இயக்குனர் மிஷ்கின். ஜேகேயுடைய முரண்பாட்டு தன்மையுடைய கேரக்டருக்கு கொஞ்சமும் சளைக்காத கேரக்டர்ஸ் தான் அந்த சீரியல் கில்லர் ஃபேமிலியுடைய முரண்பாட்டு தன்மையை அமைஞ்சிருக்கும். ஒரு கௌரவமான கத்தி, ரத்தம், சதை அப்படிங்கிறதெல்லாம் முற்றிலும் வேறு கோணத்தில் அணுகிற டாக்டர் குடும்பம் தன்னுடைய மகளுக்கு நடந்த கொடூரத்துக்கு அப்புறமா மொத்தமாக மிருக நிலைக்கு மாறுறதும், தான் மகளுக்கு நடந்த மாதிரி பல பெண்களுக்கு இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உச்சநிலைக்கு போய் முழு மிருகமாக அந்த கும்பலை வேட்டையாடுறதும், உயிரை காக்க கத்தி எடுத்த அதே கையால் பல உயிர்களை கொல்ல கத்தி எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதும் மிகச்சிறந்த முரண்பாடாக அமைஞ்சிருக்கும். கொடூரமான உளவியல் பயணமாகவும் இருக்கும். ஜேகே இன்டர்னல் ஜானி மற்றும் எக்ஸ்டர்னல் ஜானி அப்படின்னு 2 வித்தியாசமான பாதையில் பயணிக்க டாக்டர்ஸ் குடும்பத்துக்கு 2மே ஒரே பாதையாக அமையுது.
ஜேகே டாக்டர்ஸ் ஃபேமிலி இந்த 2 பேரும் கிளைமேக்ஸில் சந்திக்கிற அந்த காட்சியில் அத்தனை பாதைகளும் ஒன்றா இணையுது. அத்தனை பேரும் தங்களோட பயணத்தில் வெற்றி அடைகிறாங்க. ஆனால் அந்த பாதைகள் அனைத்துமே இரத்த சகதியும் வன்முறையும் நிறைஞ்ச கொடூர பாதைகள். படத்தோட ஆரம்பத்தில் எந்தவித சினிமாத்தனமும் இல்லாத அப்பட்டமான போஸ்ட்மார்ட்டம் சீன் ஒன்று வரும். அதில் ஜேகே கூட வர்ற அவங்க அசிஸ்டன்ட் ஸ்மெல் தாங்காமல் மூக்க புத்திப்பாங்க. ஆனால் ஜேகே எந்த சலனமும் இல்லாமல் இன்ட்ரகேஷன் பண்ணுவார். அந்த ஒரு சீன்லேயே ஜேகே பல வழிகளை பார்த்து நெஞ்சம் கொண்டவர் அப்படிங்கிறது எந்த டைலாக்கும் இல்லாமல் உணர்த்தப்பட்டிருக்கும். ஆனால் அதே ஜேகே கிளைமேக்ஸில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு ஒரு தொட்டியில் கிடக்கிற பணத்தை எட்டி பார்த்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகி வாந்தி இருக்கிற நிலைக்கு வருவார். இந்த சீன் மூலமாக அந்த சீரியல் கில்லர் ஃபேமிலி ஜேகேவை காட்டிலும் பல மடங்கு வழியை தாங்கினவங்க அப்படிங்கிறதும் டைலாக் இல்லாமல் உணர்த்தப்பட்டிருக்கும். வீடியோடைய ஆரம்பத்தில் சொன்ன வாயுவரிசம் மற்றும் சேடோமேசக்கிசம் இந்த 2 மனநிலையுடைய உச்சம் பெற்ற பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க தான் இந்த படத்தில் வர பீப் ஷோ பார்க்குற வயசான கிழவர்கள். பெண் ட்ரெஸ் மாத்திரதை பார்க்குறது, அந்த ஷோவில் பெண்களை கட்டி வச்சு துன்புறுத்தப்படுறதை ரசிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கொடூர மனநிலைக்கான உதாரணங்கள். அந்த மாஃபியா குழுக்களை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் கொடூரமாக கொலை செய்யப்படும் அதே வேளையில் அந்த ஷோவை கண் வழியாக ரசிக்கிற மனநிலை உள்ள அந்த கிழவர்களுடைய கண்கள் குருடாக்கப்படுறது அந்த ஃபேமிலி மனநிலையில் சரியான தண்டனையாக அமைஞ்சிருக்கும். படத்தோட ஆரம்பத்திலிருந்து கொடூரமாக சித்தரிக்கப்பட்ட ஏசிபி திருசங்கு கேரக்டர் கிளைமேக்ஸில் செத்ததுக்கு அப்புறமா அவரோட ஃபோனில் தன் குழந்தையுடைய கால் வர்றதை காட்டுறது மூலமாக அந்த ஒரே ஷாட்டில் அவரும் ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறத இன்டென்ஸாக சொல்லப்பட்டிருக்கும். புத்திசாலித்தனமான இன்வெஸ்டிகேஷன், அதை விட புத்திசாலித்தனமான முறையில் பிளான் பண்ணி செய்யப்படும் கொலைகள், அதை கண்டுபிடிக்க புறப்படுற புரோட்டகானிஸ்டின் பயணம் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ்க்கு கூஸ்பம் தரக்கூடிய எலமெண்ட்ஸாக இருந்தும் அதை உளவியல் ரீதியாக அணுகி அத்தனை கேரக்டர்ஸ் மேலேயும் ஒரு பரிதாப உணர்ச்சியை உருவாக்குறது மூலமாக இந்த படத்தை ஒரு விஷுவல் லிட்ரேச்சராக மாற்றிருப்பார் இயக்குனர் மிஷ்கின். தன்னுடைய திரைக்கதைக்கு தேவைப்படும் கேரக்டர்ஸ்க்கு உருவம் கொடுக்க ஆடியன்ஸால் கொஞ்சமும் யோசிக்க முடியாத நடிகர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட இருந்து முழுமையான நடிப்பை வாங்குறதுல மிஷ்கின் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் இடம்பெற்ற கதாபாத்திரங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வந்த சேரன், ஒய்ஜி மகேந்திரன், லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆகியோரை தேர்ந்தெடுத்து நடிப்பை வாங்கி முற்றிலும் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸுக்கு கொடுத்துருப்பாரு இயக்குனர் மிஷ்கின். இதில் முக்கியமான நகைமுறை என்னன்னு கேட்டால், தன்னுடைய பல பேட்டிகளில் திரைப்படங்களில் இடம்பெறக்கூடிய வன்முறை காட்சிகளுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிற லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த படம் மூலமாக இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த பெண் கதாபாத்திரங்களிலேயே மிகவும் வன்முறை குணம் நிறைந்த அன்னபூர்ணி கேரக்டரை பிளே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான பெண் நடிகைகள் செய்ய தயங்குற மொட்டை அடிக்கிறது அப்படின்ற விஷயத்த இந்த படத்துக்காக செஞ்சு தன்னோட உச்சபட்ச டெடிகேஷன் லெவலை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன். நடிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமோட்டோகிராஃபர், மியூசிக், எடிட்டர்ஸ் அப்படின்னு எல்லா டெக்னீஷியன்ஸுமே தங்களுடைய தனிப்பட்ட திறமையை ப்ரூவ் பண்ணுற நோக்கத்துக்காக வேலை செய்யாமல் மிஷ்கின் அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்திற்கு உயிர் கொடுக்குற வகையில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது இந்த படம் மட்டும் இல்லாமல் மிஷ்கின் அவர்களுடைய எல்லா படங்களுக்கும் பொருந்தும். இந்த விஷயம் மிஷ்கின் அவர்களை மற்ற ஸ்டீரியோடைப் டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. நடிகர் உதயநிதி ஸ்டாலினுக்காக எழுதப்பட்டு அப்புறம் சேரன் நடிப்பில் 50 நாட்களில் முடிக்கப்பட்டு வெளியான இந்த படத்துடைய கரு மிஷ்கின் அவர்களுடைய கனவுல உருவானது. சிக்மண்ட் ஃப்ராய்டு மேலே பெரிய ஈடுபாடு உள்ள மிஷ்கின் அவர்களுக்கு ஒரு நாள் கனவுல ஒரு அப்பல் மிடில் கிளாஸை சேர்ந்த குட் லுக்கிங் ஓல்டு உமன் ஒருத்தவங்க கோர்ட்டில் ஜட்ஜ் முன்னாடி நிற்கிற மாதிரியும், அந்த ஜட்ஜ் அவங்கள பார்த்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுவும் செய்ய நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண் சிகரெட் பிடிக்க விரும்புகிறதாகவும் சொல்ல அந்த ஆசை நிறைவேற்றப்படுது. இது கனவு. இந்த கனவோட பின்னணியை தன்னோட கனவுலேருந்து வெளியில் வந்து ஆராயும் போது தான் இந்த கதை கிடைச்சது அப்படின்னு யுத்தம் செய் படத்தை பற்றி இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். குற்ற உணர்வு, மனிதம், உளவியல் சிக்கல் ஆகியவற்றை தன்னோட எல்லா படங்களையும் கருப்பொருளாக கையாளுற மிஷ்கின் அவர்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு அவர் தொடர்ந்து தன் படங்களில் அதீத வன்முறையை கையாளுறாரு அப்படிங்கிறது தான். ஆனால் அவர் படங்களில் வர்ற எந்த ஒரு வன்முறை காட்சியும் வலிஞ்சு திணிச்ச மாதிரியோ வியாபார நோக்கத்துக்காகவோ வைக்கப்படலை அப்படிங்கிறது அவருடைய படங்களை நடுநிலையை அணுகிறவங்களாலையும் அவருடைய ஃபேன்ஸ்னாலையும் ஈஸியாக உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் அதீத அன்பத்தான் அதற்கு முரணாக இருக்கிற அதீத வன்முறை வழியாக ரொம்ப அழுத்தமாக தன்னுடைய படங்களில் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் கையாளுறாரு. இதற்கு யுத்தம் செய் படமும் விதிவிலக்கு கிடையாது. தமிழ் சினிமாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான இயக்குனர்கள் மட்டும்தான் உலக சினிமா தரத்துக்கான தமிழ் சினிமாவை கொடுக்க நினைக்கிற முயற்சி பாதையில் தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த படத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். படத்தோட டைட்டிலே இது கம்ப்ளீட்டான 2 வெவ்வேறு துருவங்கள்ல இருக்கிற மனிதர்களோட கதை அப்படின்னு சொல்லிடுது. ஓனாய் ரத்தம் தெரிக்கும் வன்முறை, ஆட்டுக்குட்டி பரிசுத்தமான அன்பு. இந்த 2 துருவங்களும் இணையும் போது பரிமாற்றம் அடையக்கூடிய உணர்வுகள் ஒருத்தருடைய குணநலன்களை எப்படி மாத்துது அப்படிங்கிற உளவியல் பயணம் தான் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். படத்தோட முதல் செகண்ட்லேயே கதையை ஆரம்பித்து வைக்கிறது இயக்குனர் மிஷ்கினுக்கு புதுசு இல்லை. அதுக்கு இந்த படமும் விதிவிலக்கு இல்லை. சடார்னு ஓப்பன் ஆகிற முதல் ஷாட்டில் ஒரு இரவு நேர மேம்பாலத்தை காட்டுறாங்க. அதில் ஓடி வர்ற ஒரு மனிதன் மேற்கொண்டு ஓட முடியாமல் தடுமாறி விழுறான். கொஞ்ச நேரத்தில் திரும்ப எழுந்து ஓடுறான். ஆனால் இப்போ அவன் விழுந்திருந்த இடத்துல ரத்தமும் துப்பாக்கியும் கிடக்குது.
படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்படி ஒரே ஷாட்ல இது நகரத்தில் நடக்கக்கூடிய வன்முறையும் ஓட்டமும் நிறைந்த அமைதியை நோக்கிய இருள் நிறைந்த கதை அப்படிங்கிறத எந்தவித டயலாக்கும் இல்லாம விஷுவல் மூலமா கன்வே பண்ணியிருப்பாரு இயக்குனர் மிஷ்கின். அடுத்த ஷாட்ல சாக போற நிலையில கிடக்கிற அந்த மனுஷனை அந்த பக்கம் வர்ற பல பேர் பார்த்தும் கண்டுக்காம போறாங்க. அப்படிங்கிற ஷாட் மூலமா நம்மள பெரும்பாலானோருக்குள்ள இருக்கிற போலியான நல்லவனை தூண்டி விடுறாரு மிஷ்கின். நாமளும் ஒருத்தன் சாக கிடக்குறான், இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ரியல் சுச்சுவேஷனில் எத்தனை பேர் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம்? ஆனாலும் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நம்மள நல்லவங்களும் இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஆட்டுக்குட்டி தான் சந்துரு. அவன் பண்ணுற ஹெல்ப் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் அந்த துன்பங்கள் மூலமாக அவனுக்கு கிடைச்ச விலைமதிப்பில்லாத பொக்கிஷமும் தான் இந்த படத்தோட கதை. இந்த கதையில் ஓனாயான உல்ஃபுக்கும் ஆட்டுக்குட்டியான சந்துருவுக்கும் நடக்கிற இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜார்னியையும் அந்த ஜார்னியில் இருக்கிற கான்ஃப்ளிக்டையும் நம்ம வரிசையாக பார்க்கலாம். வூல்ஃபுடைய எக்ஸ்டர்னல் ஜார்னியில் உள்ள கான்ஃப்ளிக்ட் என்னன்னு கேட்டால், தன்னை கொன்று பிடிக்க நினைக்கிற போலீஸ்கிட்ட இருந்தும் தன்னை உயிரோட பிடிக்க நினைக்கிற தம்பா அப்படிங்கிற கேங்ஸ்டர் டீம் கிட்ட இருந்தும் தப்பி பிழைச்சு வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற எட்வர்ட் ஃபேமிலியை ஒன்று சேர்த்து இந்த ராத்திரிக்குள்ள ஊரை விட்டு வெளியேறிடணும் அப்படிங்கிறது தான் உல்ஃபுடைய எக்ஸ்டர்னல் ஜார்னி. அடுத்ததா சந்திரோடைய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். தன்னோட மருத்துவ அறிவாலையும் தன்னோட ப்ரொஃபஸரோட இன்ஸ்ட்ரக்ஷனாலையும் தான் காப்பாற்றின உல்ஃபை இப்போ தானே கொலை பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் போலீஸ் மூலமாக சந்திருக்கு வருது. அப்படி இல்லைன்னா தான் யூஸ் பண்ண போதைப் பொருள் காரணமாக லைஃப் லாங் சந்திரவும் அவன் ஃபேமிலியும் ஜெயிலில் தான் இருக்க வேண்டி வரும் அப்படின்ற நிலை உருவாகுது. தன்னோட மனசும் மருத்துவமும் உல்ஃபை கொல்ல வேணாம்னு சொல்லுது. தன்னோட அறிவு ஃபேமிலிக்காக கொல்ல சொல்லுது. இந்த சுச்சுவேஷனில் அவன் என்ன முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் சந்துருவுடைய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். சந்துரு ஆப்ரேஷன் பண்ணி உல்ஃபை உயிரை காப்பாற்றுற அந்த சீன் தமிழ் சினிமாவில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டென்ஸான சீன் அப்படின்னு சொல்லலாம். வூல்ஃப் சந்துருவுடைய இன்டர்னல் ஜார்னியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படங்களில் உள்ள மற்ற கேரக்டர்ஸுடைய ஸ்பெஷலான விஷயங்களை பார்த்துடலாம். சந்துருவுடைய ப்ரொஃபஸர் சந்துரு சாக கிடக்கிற உல்ஃபை வீட்டுக்கு கூட்டி வந்ததை நினச்சி பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிட்டு ஃபோனை வச்சிருவாரு. கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா திருப்பி சந்துருக்கு ஃபோன் பண்ணி ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இந்த ரெண்டு சீனுக்கு நடுவில் சில நொடிகள் தான் வீட்டில் இறந்து கிடந்த ஒரு பெரியவரோட பணத்தை பார்ப்பாரு. இதே மாதிரி இன்னொரு மரணம் வேண்டாம், அதுவும் தன்னால் நிகழ வேண்டாம் அப்படிங்கிறத நினச்சி மனமாற்றம் அடைவார். ஆனால் அதே டாக்டர் சந்துரு வூல்ஃபை கொல்லாமல் விட்டா சந்துருவுடைய குடும்பம் சிதறிடும் அப்படின்ற அக்கறையில் வூல்ஃபை கொல்ல சொல்லுவார். இது மிகப்பெரிய இன்டர்னல் கான்ஃப்ளிக்டாக இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் பாரதி அப்படிங்கிற திருநங்கை. சினிமாவிலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி திருநங்கைகளை ஒன்று கேவலப்படுத்துவாங்க அல்லது புனிதப்படுத்துவாங்க. ஒரு நார்மலான ஒரு சாதாரண மனிதத்தன்மையுடைய திருநங்கையை சினிமாவில் மிஷ்கின் முதலாக காட்சிப்படுத்தியிருப்பார். சூப்பர் டீலக்ஸ் இன்னொரு உதாரணம். இப்போது உல்ஃப் சந்துரு ரெண்டு பேருக்கும் நடக்கிற இன்டர்னல் ஜேர்னியை பற்றி பார்க்கலாம். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படின்ற டைட்டில் கேட்கும்போது ஓனாய் உல்ஃபையும் ஆட்டுக்குட்டி சந்திரவையும் குறிப்பிட்ட மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ரெண்டு மிருகங்களும் இருக்கும். உல்ஃப் மைண்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை ஓனாய் டாமினேட் பண்ணும், சந்துரு மைண்டில் இருக்கிற ஓனாயை ஆட்டுக்குட்டி டாமினேட் பண்ணும். சந்துருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜேர்னி உல்ஃப் மேலே இருக்கிற பரிதாபத்தில் ஆரம்பித்து பயம், எரிச்சல், வெறுப்பு, வன்முறை, கருணை, அன்பு அப்படின்னு ட்ராவல் பண்ணி பரிசுத்த அன்புல முடியுது. ரோட்டில் அடிபட்டு கிடக்கிற உல்ஃப் மேலே ஏற்படுற பரிதாபம் போலீஸ்காரங்க மூலமாக உல்ஃபை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா சந்துருக்கு பயமாக மாறுது. அந்த பயம் உல்ஃப் கூட ட்ராவல் பண்ண கொஞ்ச நேரத்தில் தான் தப்பிக்கிறதுக்காக உல்ஃப் சந்துருவை யூஸ் பண்ணுற அவனோட செய்கைகள் மூலமாக எரிச்சலை உண்டாக்குது. அதுக்கப்புறமா ஒரு போலீஸ்காரனை காலில் சுட்டு பிடிச்சி வச்சு அதன் மூலமாக தப்பிக்க நினைக்கிற செயலை பார்த்துரும் உல்ஃப் மேலே சந்துருக்கு வெறுப்பு உண்டாகுது. இந்த வெறுப்பு மூலமாக அந்த அமைதியான ஆட்டுக்குட்டிக்குள்ளே இருக்கிற ஓனாய் விஸ்வரூபம் எடுத்து சந்துருக்குள்ள வன்முறையை உண்டாக்குது. அந்த வன்முறை குணத்தால் முந்தின நாள் தான் எந்த இடத்துல உல்ஃபுக்கு உடம்புல ஆப்ரேஷன் பண்ணானோ அதே இடத்துல சந்துருவால் தாக்கப்படுறதுக்கு காரணமாக அமையுது. அந்த சமயம் அவனோட வன்முறை குணம் கொஞ்சம் வடிஞ்சு போகுது. ஆனாலும் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற சுயநலம் அவனுக்குள்ள இன்னும் இருக்கு. பாரதி அப்படின்ற திருநங்கை தன்னால் உயிர் விட்டதை நினச்சி வருத்தப்படுற சந்துருவுடைய குற்ற உணர்வும் உல்ஃபுடைய கதையும் உல்ஃப் மேலே இருக்கிற வன்முறை எல்லாத்தையும் போக்கி பழையபடி சந்துருவுக்கு உல்ஃப் மேலே பரிதாபத்தை உண்டாக்குது. அந்த குடும்பத்தோட அப்பா அம்மாவுடைய இறப்பு அவனுக்குள்ள உல்ஃப் மேலே இருக்கிற பேரன்பை வெளிக்கொண்டு வருது. கடைசியா உல்ஃப் கிட்ட திருநங்கை மரணத்தை பற்றி குற்ற உணர்வால் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கறது மூலமா முழுமையான கடவுள் நிலைக்கு அல்லது பரிசுத்தமான அன்பு நிலைக்கு போறான் சந்துரு. அடுத்ததா உல்ஃபுடைய இன்டர்னல் ஜேர்னி. பெய்டு கில்லரா தப்பாவுடைய கேங்ல வெறி பிடிச்ச வேட்டையாடுற ஓனாயா இருக்கிற உல்ஃபுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டியோட மனநிலை இருக்கு. அந்த மனநிலை தப்பான ஒரு அப்பாவியை கொண்டுட்டதால குற்ற உணர்வில் தவிக்குது. அந்த குற்ற உணர்வோட தான் கொன்ன அப்பாவியுடைய குடும்பத்துக்கிட்ட தான் குற்ற உணர்வை வெளிப்படுத்தி மன்னிப்பு கேட்குறான் உல்ஃப். அதை மன்னிக்கிற குடும்பத்துடைய அன்பு உல்ஃபுக்குள்ள இருக்கிற ஆட்டுக்குட்டியை அதிக அளவில் வெளியில கொண்டு வருது. இதனால தான் பார்த்த பெய்டு கில்லர் ஜாப்ல இருந்து வெளியில வர்றான்.
அதை விரும்பாத தம்பா அந்த குடும்பத்தை அழிக்க நினைக்கிறான். வூல்ஃப் தம்பா கிட்ட இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறான். அதனால தம்பாவை தாக்கிட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். தம்பாவுடைய கேங்கும் போலீஸும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் சந்துருன்ற ஆட்டுக்குட்டியை சந்திக்கிறான். சந்துரு உட்பட பல பேர் உண்டாக்குன தடைகளை தாண்டி குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறான் வூல்ஃப். இந்த டைம்ல தான் சந்துருவுடைய மனமாற்றமும் சைமல்டேனியஸா நடக்குது. கடைசியா சந்துரு அந்த திருநங்கையை பத்தின மரணத்தை சொல்லி தான் தவற உணர்றப்போ அது வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக உலகத்துல யாரையுமே நம்பாத வூல்ஃப் தான் அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்ட குற்ற உணர்வோட கூடிய மன்னிப்பை தான் வேற வழியில சந்துரு தாங்கிட்ட இப்போ கேட்கறான் அப்படிங்கிறத உணர்ந்து தன்னோட வேலையை சந்துரு கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு அமைதியான முறையில இறந்து போறான் வூல்ஃப். வூல்ஃபை தான் கொல்லணும் அப்படின்ற போலீஸ் மூலமா சந்துருவுக்கு கிடைச்ச எக்ஸ்டர்னல் ஜேர்னி, வூல்ஃப் அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்ற எக்ஸ்டர்னல் ஜேர்னி ரெண்டுமே ஒரே இடத்துல இங்க முடியுது. அதுக்கு ரெண்டு பேரோட இன்டர்னல் ஜேர்னிக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு பர்பிள் கலர் பெயிண்ட் பண்ண லொகேஷன் தான் வேணும் அப்படின்றதுக்காக நீண்ட நாள் தேடுதலுக்கு அப்புறமா இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறார் மிஷ்கின். ஏன்னா பர்பிள் கலர் மரணத்துக்கு பின்னுள்ள மறுஜென்மத்தை சைக்காலஜிக்கலா நமக்கு உணர்த்தும். அந்த வகையில வூல்ஃபுடைய மரணம் சந்துருவுடைய முழுமையான மனமாற்றமா மறுபிறவி எடுத்திருக்கும். இந்த கதையில வூல்ஃப் கதாபாத்திரத்தை ஓநாயோட நம்ம கனெக்ட் பண்ணாலும் சிங்கத்தோட பலமும் நரியோட தந்திரமும் ஓநாயோட ஒட்டியே தான் இருக்கும். குறிப்பா போலீஸ் கிட்ட இருந்தும் தம்பா கிட்ட இருந்தும் தப்பிக்க அவர் பண்ற உத்திகள் எல்லாம் வேற லெவல் இன்டெலிஜென்ஸா இருக்கும். ஆனா கதையில சொல்லப்பட்டிருக்க மனிதம் அந்த விஷயத்தையே தாண்டி நம்மளை கவனிக்க வைக்கும். வழக்கமா வூல்ஃப் கதாபாத்திரம் மற்ற கமர்ஷியல் சினிமா டைரக்டர் கையில கிடைச்சிருந்தா அவர் தரமான டைரக்டரா இருந்தாலுமே வூல்ஃபை நினைச்சு பல சீன்ல கூஸ் பம்ப் கொடுக்குற மூமெண்ட் தான் நிறைய இருந்திருக்கும். ஆனா இந்த படத்துல வூல்ஃபுடைய மனிதமும் பேரன்பும் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதை ஒரு படமா கன்சிடர் பண்ணா மட்டும்தான் இதுல உள்ள ஒளிப்பதிவு, இசை, எடிட்டிங் பத்தி எல்லாம் தனியா பேச முடியும். ஆனா இது ஒரு உளவியல் பயணம், நம்மளை நாமே உணர வைக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். வூல்ஃப் தான் குடும்பத்தை காப்பாத்துற பயணத்துல எதுக்க வர்ற மனித விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுற அந்த தருணத்திலையும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற போலீஸ் மற்றும் மனித விலங்குகள் அல்லாத மற்ற மனிதர்களை கொண்டு இருக்க மாட்டாரு. சோ இதுதான் அவரோட மனசுல ஆட்டுக்குட்டி இருக்கிறத உணர்த்தும். அதே சமயம் சந்துரு தன்னை காப்பாத்திக்க வூல்ஃபை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் கொள்ள மாட்டான். அந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டியா இருக்கிற சந்துரு வூல்ஃபை தாக்குறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தாக்குற சீன் அவனோட மனநிலையில இருக்கிற ஓநாயை அப்பட்டமா நமக்கு உணர்த்தும். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் திரைக்கதை புத்தகத்துல சந்துருவுக்கு ஒரு காதலி இருக்கிற மாதிரி 2 சீன் வரும். ஒன்னு வூல்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மறுநாள் டல்லா உட்கார்ந்து இருக்கிற சந்துருக்கு அந்த பெண் ஆறுதல் சொல்ற மாதிரியும், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட சந்துரு கிட்ட அவனோட ஃப்ரெண்ட் போன்ல தங்க மீன்கள் படத்துக்கு கூப்பிடுவான். அதே சீன்ல நேரங்காலம் தெரியாம அந்த பொண்ணு சந்துரு கூட போன்ல ரொமான்டிக்கா பேசுற மாதிரியும், அதை போலீஸ் வெறுப்பு கலந்த சலிப்புல பாக்குற மாதிரியும், அதுக்கு சந்துருவோட ரியாக்ஷன் அப்படின்னு ரொம்ப ஹியூமரா அந்த காட்சி எழுதப்பட்டிருக்கும். அந்த காட்சி படத்துல சேர்க்கப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இன்னும் சில சீன் சேர்க்கப்பட்ட ஓநாய் மாட்டுக்குட்டியும் திரைக்கதையை முடிஞ்சா வாங்கி படிங்க. ஒரு புதுமையான வலிமிக்க புத்துணர்வான ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த படத்தை பத்தி ஷார்ட்டா ஒரே வரியில சொல்லணும்னா, சிலுவையை சுமக்கும் ஓநாய். கடைசியா வூல்ஃபுடைய இவ்வளவு கஷ்டத்துக்கும், அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்படுத்தின மூல காரணமான தம்பாவை கிளைமேக்ஸ்ல ஈஸியா கொல்ற சான்ஸ் கிடைச்சும் வூல்ஃப் ஏன் கொல்லாம விட்டுறான் அப்படிங்கிறத உங்களால உணர முடிஞ்சா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தை பத்தின என்னுடைய அனாலிசிஸ். தன்னோட சின்ன வயசுலேயே ஷெர்லாக் ஹோம்ஸுடைய 56 சிறுகதைகளையும் 4 நாவல்களையும் தலைகீழ் படமாக படித்து முடித்த மிஷ்கினுக்கு தன்னோட முதல் படமே, அதாவது சித்திரம் பேசுதறிக்கு முன்னாடியே ஒரு துப்பறியும் கதை தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. ஆனால் அந்த ஆசை தான் டைரக்ட் பண்ண 8வது படத்தில் தான் சாத்தியமாச்சு. அந்த படம் தான் துப்பறிவாளன். தமிழ்நாட்டு துப்பறிவாளனுக்கு நிச்சயமாக டிப்பிக்கலான டிடெக்டிவ் நேம் வைக்காம நல்ல தமிழ் பெயராகவும் அந்த பேரில் ஒரு மியூசிக் இருக்கணும் அப்படின்னு நினச்ச மிஷ்கினுக்கு கிடைச்ச பேர் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ற உலக தத்துவத்தை எல்லாம் ஒரே வரியில் சொன்ன தமிழ் பிலாசபரோடைய நேம் கணியன் பூங்குன்றனார். ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகளில் வர்ற கதாபாத்திரங்களையும் கதை வடிவத்தையும் மட்டுமே எடுத்துக்கிட்டு தமிழுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட டார்க் ஸ்டைலில் யூனிக்காக கொடுத்துருப்பாரு மிஷ்கின். குறிப்பாக ஷெர்லாக் ஹோம்ஸை கணியன் பூங்குன்றனாவும் அவரோட அசிஸ்டன்ட் டாக்டர் ஜான் வாட்சனை மனோகராவும் ஐரீன் அட்லரை மல்லிகாவாவும் காட்சிப்படுத்தியிருப்பார். கணியன் பூங்குன்றன் தன்னோட அறிமுக காட்சியிலேயே ஒருத்தர் பார்த்ததுமே அவங்க யாரு, அவங்க பிரச்சனை என்ன, அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்றது, ஒரு சேலஞ்சான கேஸுக்காக வெயிட் பண்றது, கணியன் பூங்குன்றனுடைய புரியாத செயல்களுக்கும் ஆடியன்ஸோட புரிதலுக்கும் இடைப்பட்ட பாலமா மனோகரை யூஸ் பண்றது, கணியன் பூங்குன்றன் குற்றங்களை நேச்சராகவே மற்றவங்கள மாதிரி பார்க்காம வேற ஒரு கோணத்தில் பார்க்கறது, தான் கண்டுபிடிச்ச
பெரிய விஷயங்களை எல்லாத்தையுமே கிளைமேக்ஸில் டயலாக் மூலமாக கன்வே பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்களை ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகளில் வர பேட்டர்ன்லேயே வடிவமைச்சிருப்பாரு மிஷ்கின். அதனால் ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றின சில அடிப்படை புரிதலும் சில ஷெர்லாக் ஹோம்ஸ் சிறுகதைகள் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த திரைக்கதையோட ஆழத்தை நம்மளால் ஓரளவாவது உணர முடியும். இந்த படத்தில் வில்லன்கள் டிடெக்டிவ் தங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நெருங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தங்களுக்குள்ளேயே ஒருத்தர் கொலை பண்ணுறது அப்படின்றது நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையான திரைக்கதை யுக்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஷெர்லாக் ஹோம்ஸ் சில கதைகளில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே முறை இந்த படத்துலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. துப்பறிவாளன் படத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டா அப்படின்னு டவுட்டாக கேட்டால் அதுதான் இந்த கான்செப்டோட வெற்றி. ஏன்னா அது ஃபிக்ஷன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு கதையோட கச்சிதமாக பொருந்தியிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆர்டிஃபிஷியலாக மின்னலை கிரியேட் பண்ணி கொலை பண்ணுறது. இப்போ உள்ள சயின்ஸ் டெக்னாலஜியை வச்சு ஆர்டிஃபிஷியலாக மின்னலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு வயலின் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிரியர். அதே கான்செப்ட் கணியன் பூங்குன்றன் கிட்ட மவுத் ஆர்கன் விரும்பியாகவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவராகவும் காட்டியிருப்பாங்க. அதனால் அந்த படத்தில் அட்டகாசமான ஃபைட் சீக்வன்ஸும் அமைஞ்சிருக்கும். அந்த மவுத் ஆர்கன் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரியும் மிஷ்கின் காட்சிகள் அமைச்சிருப்பார். அடுத்ததாக கணியன் பூங்குன்றனுடைய கேரக்டர் ஜானி. ஒரு சிறந்த கேரக்டர் ஸ்கெட்சுக்கு இன்டர்னல் ஜானி எக்ஸ்டர்னல் ஜானி அப்படின்னு ரெண்டுமே சரியாக அமைஞ்சிருக்கணும். கொலைகாரங்களை துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிற கணியன் பூங்குன்றனுடைய எக்ஸ்டர்னல் ஜானி ஒரு புறம்னா, வெறும் ஆண்களுடைய உலகமாக மட்டுமே இருக்கிற கணியனுடைய வீட்டுக்கு பெண் தன்மையை பேலன்ஸ் பண்ணுற விஷயமா வெர்மியரோட மில்க் மெய்ட் பெயிண்டிங்கும் டிக்காவுடைய டான்சிங் கேர்ள் பெயிண்டிங் மட்டுமே இருக்கும். அந்த சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிற பிட்பாக்கெட்டாக இருந்த மல்லிகா பெண் தன்மையை அந்த வீட்டுக்கு அதிகப்படுத்துகிறாங்க. அது கணியனுடைய இன்டர்னல் ஜானியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு காரணமாக அமையும். தான் முன்னாடி கமிஷனரே உட்காந்துருந்தாலும் எந்தவித உறுத்தலும் இல்லாமல் தெனாவட்டா உட்காந்துருக்கிற கணியன் மல்லிகா சாக போகிற தருவாயில் அவங்க முன்னாடி மண்டிட்டு அழுவார். இந்த இன்டர்னல் ஜானி ஒரு சிறந்த கேரக்டராக இருக்கா கணியன் கேரக்டருக்கு அமைஞ்சிருக்கும். என் நாய்க்குட்டியை கொண்டவனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க, அவன் ஏன் என் நாய்க்குட்டியை கொன்னான் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிற சிறுவனுடைய வார்த்தைகள் ஆரம்பிக்கிற கணியனுடைய எக்ஸ்டர்னல் ஜானி அந்த நாய்க்குட்டியை கொண்ட டெவிலுடைய எவ்வளோ மனுஷங்களை கொண்டிருக்கேன் மாட்டலை, உன்னோட டாக்கை கொன்னேன் மாட்டிக்கிட்டேன், இது வரைக்கும் யார்கிட்டையுமே நான் இந்த வார்த்தையை சொன்னதில்லை, ஐ எம் சாரி அப்படின்ற வார்த்தையில் முடியும். இது ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்காவும் அமைஞ்சிருக்கும். அஞ்சாதை படத்தில் பாண்டியராஜன் பிரசன்னா, யுத்தம் செய் படத்தில் ஒய்ஜி மகேந்திரன் லட்சுமி ராமகிருஷ்ணன், முகமூடி படத்தில் நரேன் அப்படின்னு நாம் கொடூரமாக நினச்சி கூட பார்க்க முடியாதவங்கள கொடூரமாக காட்டுற மிஷ்கின் இந்த படத்தில் சாக்லேட் பாய் இமேஜில் இருக்கிற வினியையும் அப்பாவித்தனமான கேரக்டரில் மட்டுமே நடித்து அதில் உச்சம் தொட்ட பாக்கியராஜையும் கொடூரமானவங்களாக காமிச்சிருப்பாரு. முக்கியமாக தான் வசனங்கள் மூலமாகவே ஃபேமஸான பாக்கியராஜுக்கு இந்த படத்தில் அவர் பேசின மொத்த டயலாக்குமே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனாலும் தன்னோட பாடி லாங்குவேஜ்லேயே மிரட்டியிருப்பார் பாக்கியராஜ். குறிப்பாக தன்னோட மரணம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தன்னோட மனைவியை கருணை கொலை பண்ணுற அந்த ஒரு சீனில் அவர் காட்டியிருக்கிற நடிப்பு, தான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனாக மாறி இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு டயலாக்குமே இல்லாத விஷுவலாக நமக்கு கன்வே பண்ணியிருக்கோம். தான் சாக போகும்போது தான் ஒரு கார் டிரைவரை ஏமாற்றி அவனோட சாவுக்கு காரணமாக அமைஞ்ச அந்த ஒரு மூமெண்ட்டை அவர் நினச்சி பார்க்குறது அந்த சீனுக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த கொலைகார கூட்டத்துக்கு காட்டுக்கு நடுவில் அப்படி ஒரு இடம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் ஒரு பாசிங் ஷாட்டாக காமிச்சிருப்பாரு மிஷ்கின். அந்த ஷாட் இதுதான். ஒட்டர் அப்படின்ற அழிந்து வரக்கூடிய நீர்க்கீரி உயிரினத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நபர்களோட கேம்ப் தான் அந்த வீடு அப்படின்றதையும் ஒட்டர் பற்றின ஒரு சோஷியல் அக்கறையையும் ஒரே ஷாட்டில் போகிற போக்கில் சொல்லியிருப்பாரு மிஷ்கின். இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் பறவையை மரணத்துக்கான குறியீடாக பயன்படுத்தியிருப்பார் மிஷ்கின். அதாவது ஒவ்வொரு உயிர் போகும்போது ஒரு பறவை பறந்து போகிற மாதிரியான ஷாட் வச்சுருப்பாரு. ஆனால் சென்சார் போர்டுடைய அதீத பொறுப்புணர்வு காரணமாக அந்த சீன் எல்லாம் உயிரினங்களை துன்புறுத்துகிற கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பொயட்டிக் லைசன்ஸ் அப்படின்ற டேம் சினிமாவில் இருக்குது. அதாவது ஒரு சீனுக்கு தேவைப்படும் பட்சத்தில் சில லாஜிக் மீறல்களும் எக்ஸாசரேஷனும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பொயட்டிக் லைசன்ஸ்க்கான மீனிங். அந்த பொண்ணோட சிரிப்பு ஒரு மின்னல் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வரி படித்தா அந்த மின்னலை அந்த சிரிப்புக்கு ஒரு ஓமையாக தான் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட சிரிப்பை பார்த்தா நமக்கு கண்ணு போயிடுமா அப்படின்னு கேட்குறது முட்டாள்தனம். இந்த பொயட்டிக் லைசன்ஸ் மிஷ்கினுடைய படங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பொயட்டிக் லைசன்ஸுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா விக்ரமேதா படத்தில் விஜய் சேதுபதியோட இன்ட்ரோவை சொல்லலாம். இதே மிஷ்கின் படங்களில் பார்த்தா ஓனாய் மாட்டுக்குட்டியும் படத்தில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற பையன் ஆப்ரேஷன் செய்கிறது, துப்பறிவாளன் படத்தில் ஆண்ட்ரியா தன் கூட்டாளி ஒருத்தன் தன் வயிற்றை கிழிச்சு தற்கொலை பண்ணி போலீஸை டைவர்ட் பண்ணும்போது தப்பிக்கிறது அப்படின்னு உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம சில அறிவாளிகள் இல்லை தன் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இதை எல்லாத்தையுமே ஒரு லாஜிக் மிஸ்டேக் கேட்டகரியில் சேர்த்துப்பாங்க. கடைசியாக துப்பறிவாளன் 2 அப்படின்ற இந்த படத்தோட சீக்வல் பெரிய அளவில் தொடங்குச்சுன்னும் மிஷ்கின் விஷாலோட மோதலால் இந்த படத்துலேருந்து மிஷ்கின் வெளியேறிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது.
இதில் மிஷ்கின் மேலே தப்பு இருந்தாலும் சரி, விஷால் மேலே தப்பு இருந்தாலும் சரி, நஷ்டம் என்னமோ நல்லதொரு தமிழ் சினிமாவுக்கு தான். இதை புரிஞ்சுக்கிட்டு துப்பறிவாளன் 2 மிஷ்கின் இயக்கத்தில் வந்தால் அது தமிழ் சினிமாவில் இன்னொரு மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இல்லாமல் மிஷ்கினுக்கு ஒருவேளை விஷால் செட் ஆகலைன்னா ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் மாதிரி வேறு சீக்வல்ஸுக்கு வேறு ஹீரோவை கணியன் பூங்குன்றனா போட்டு துப்பறிவாளன் 3, துப்பறிவாளன் 4 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நாம் கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல நடிகர்கள்கிட்ட இருந்து முற்றிலும் வேறு வகையான நடிப்பை வாங்கின மிஷ்கினுக்கு இது நிச்சயம் பாசிபிளான விஷயம்தான். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச துப்பறிவாளன் படம் பற்றின என்னோட அனலைசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.